பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், வேத வசனம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் வசனம் 7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அதையே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அதே பேச பேச உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அதன்படியாக உங்கள் வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக எதிர்காலத்தை நிர்மாணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வார்த்தை எவ்வளவு, உங்களுடைய வார்த்தை தான் உங்களுடைய முழு வாழ்க்கையுமே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எதை பேசுனீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து முடிந்ததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எதை நீங்கள் சொன்னீங்களோ அதை நீங்கள் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் படிக்கின்ற பொழுது, செகண்டரி ஸ்கூல் படிக்கின்ற பொழுது ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வர வேண்டும் என்று அதற்காக இரவும் பகலும் படித்து நன்றாக ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கினேன். இன்ஜினியராக வர வேண்டும் என்று தீர்மானித்து இன்ஜினியராக எங்களுடைய ஊரிலே நான் தான் முதல் இன்ஜினியர், முதல் அரசாங்க ஊழியர். அப்புறமாக நான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்த பொழுது மனதில் நினைத்து அதற்காக வீட்டிலுடைய அந்த சுவரிலே எனது ஏர் இந்தியா படத்தை, பெரிய படத்தை வைத்து நினைத்து கர்த்தர் ஒரு நாள் என்னை வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு செல்வார் என்ற அந்த மனதில் எண்ணங்கள் தோன்றியது. அதற்காக பல வருடங்கள் ஜெபித்து கர்த்தர் சிங்கப்பூர் தேசத்திற்கு கொண்டு வந்து இங்கே இன்ஜினியராக பணியாற்றிய பொழுது ஒரு சில வருடங்களிலே கர்த்தர் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மனதிலே சிந்தனையிலே போட்டார். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவி பாஸ்டர் சீலா அவர்களுக்கும் போட்டார். முழு குடும்பத்துக்கு போட்டதினாலே நாங்கள் திருச்சபையை, ஏலிம் எழுப்புதல் திருச்சபையை ஸ்தாபித்து போதகர்களாக கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக திருச்சபை போதகர்களாக இருந்து நம்ம வந்து சபை நடத்தி கொண்டு வருகிறோம். அப்போ இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே ஒரு மனிதன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதை சொன்னீங்களோ அதை இப்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறீங்க. உங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறோம், எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நான் நம்புகிறேன், எனக்காக கர்த்தர் நீங்க பெரிய ஏன்னா வந்து ஊழியக்காரரை மாற்றுவார், திருச்சேவை கொடுப்பார் என்று நம்புகிறேன். விசுவாசமானது நம்பி நாங்கள் உறுதியாக இருந்தோம், ஆனால் காணவில்லை. ஆனால் காணப்படாதவர்கள் நிச்சயமாக நாங்கள் முன்னால் பார்க்கல, ஆனால் இப்பொழுது நிச்சயமாக நடைபெற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்பப்படுகிற உறுதியும், நீங்கள் மனசில் நம்புறீங்க உறுதியாக, எனக்கு என்னுடைய கடனை ஆண்டை நீக்க போகிறேன், இவ்வளோ டாலர் கிடைக்க போகிறது, அது உங்கள் கையில் கிடைத்தவுடன் நம்பிக்கை வைத்தீங்க, அது இப்போ கிடைத்து விடுகிறது, அதுதான் விசுவாசமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்படித்தான் தேவன் எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களாய் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம காண்கிறதெல்லாம் பாருங்க, அதான் தன்னால் வந்து இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் உருவாக்க முடியும். கர்த்தருடைய சாயலை உங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தையில கொடுத்து இருக்கிறார். கர்த்தர் அந்த வேத வசனத்தை, ஜீவனும் வல்லமுள்ள வேத வசனத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பேச பேச கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நான் பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, என் குடும்பத்தை ஆண்டவர் ஒரு பெரிய கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக உலகத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் என்று நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்ற வேத வசனத்தின்படி நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதனால் தான் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் வசனம் 18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்போ நிச்சயமான வார்த்தைகள் எடுத்து பேசுங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு புதிய உலகத்தை நீ உருவாக்க முடியும் தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது. தேவனே வார்த்தை எடுத்து பயன்படுத்தி உலகத்தை உண்டாக்கினார். உலகம் இருளாக இருந்த பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது, ஒழுங்கின்மையாக இருந்தது ஒழுங்காக உண்டாக கடவுது என பூமி தனியாகவும் தண்ணீர் தனியாக உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது அப்படியாக தேவனுடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தன் இன்றைக்கும் அதே அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தை எடுத்து தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்தி புதிய உலகத்தை தேவன் விரும்புகிற ஆசீர்வாதமான ஒரு உலகத்தை உண்டாக்குங்க. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன்.